இன்று நாம் பார்க்க இருப்பது நம்முடைய தமிழ் சித்தர்கள், ஆசீவக சித்தர்கள் எவ்வாறு இந்த சூரியன், சந்திரன், பூமி இவற்றினுடைய இயக்கங்களை கவனித்தார்கள் என்று பார்ப்போம். சந்திரனுக்காக வானத்தை 27 நட்சத்திர மண்டலங்களாக பிரித்தார்கள். 27 நாட்கள் கொண்ட ஒரு அமைப்பு திங்கள் என்று சொல்லப்படுகிறது. 27 நாட்களை கொண்ட ஒரு திங்கள், ஆனால் 12 திங்கள் அடங்கியது ஒரு ஆண்டு. அப்படியானால் பூமிக்காக இந்த வானத்தை 12 ராசி மண்டலங்களாக பிரித்தார்கள். 30 பாகை கொண்ட 12 ராசி மண்டலங்கள். பூமி இவற்றை சுற்றி வருவதற்கு 365 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. அதே போல சூரியனுக்காக இந்த வான் மண்டலம் 20 இல்லங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 18 டிகிரி கொண்ட 20 இல்லங்கள். சூரியனானது மேற்கிலிருந்து கிழக்காக 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு பாகை நகர்கிறது. அப்படியானால் ஒரு வருடத்தில் ஒரு கலை அளவு, அதாவது மினிட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கலை அளவு நகர்கிறது. அப்படியானால் 30 பாகை கொண்ட ஒரு ராசியை கடப்பதற்கு 1800 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறது. அப்போது 12 ராசிகளையும் கணக்கிட்டமேயானால் 21,600 ஆண்டுகள் ஆகும். இந்த சூரியனுடைய ஒரு முழு சுற்றில், அதாவது 21,600 ஆண்டுகளில் 3 முறை இந்த பூமியில் நீர் ஊழி என்று சொல்லக்கூடிய பிரளயம் நடக்கும் என்று முருகன் காலத்தில் கண்டறியப்பட்டது. அந்த 666 என்பதை ஒரு 3-6 கொண்ட எண்ணை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் அமைத்தால் ஓ என்ற எழுத்து வரும். இதன் அடிப்படையிலேயே இந்த ஊழி காலம் நிர்ணயிக்கப்பட்டு முதல் ஒளிக்கு முன்னதாக தமிழர்களை லெமூரியா கண்டத்திலிருந்து மேடான பகுதிகளுக்கு கால்நடையாக காவடி எடுத்து, அந்த காவடியில் அவரவர் என்ன இயலுமோ அந்த பொருட்களை பிரயாணத்திற்காக எடுத்துக்கொண்டு மேடான பகுதிகளுக்கு பயணம் செய்ததை இன்றளவும் ஞாபகப்படுத்தும் விதமாக வரலாற்று கடத்திலே முருகனுக்கு காவடி எடுத்தல் என்று நிகழ்வு நடைபெறுகிறது. நன்றி.